ஆதி ஆதி இப்ப எப்படி இருக்கு? கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்றீங்களா? ஓகே. ஆதித்யாங்க அவன் வரலையா? அவ்வளவு சீக்கிரம் விட்டுற முடியுமா? என்ன இருந்தாலும் பெத்த புள்ள மேல பாசம் இருக்கத்தானே செய்யும். ஆமா ஆமா, அது என்னவோ வாஸ்துவம் தான். கொஞ்ச நேரம் சும்மா இருக்கீங்களா? இந்த நிலைமையில இப்படி பேசிட்டு இருக்கீங்க. என்னடி, எங்க வாய்க்கு வேணா பூட்டு போடலாம், ஆனா ஆதி தம்பிய ஒன்னும் பண்ண முடியாது. ஆதித்யாக்கு ஒண்ணும் இல்ல ஆதி, அவன் நல்லதா இருக்கான். அப்போ எங்க அவனை ஆளே காணும்? சார், ரொம்ப நேரம் ஹாஸ்பிட்டல்லே இருக்க வேண்டான்னு நான் தான் தமிழையும் ஆதித்யாவையும் லக்ஷ்மி அம்மா கூட வெளியே அனுப்பி வச்சேன். நீங்க என்கிட்ட பொய் சொல்லலையே. ஆதித்யா நார்மலா தானே இருக்கான். அவன் நல்லா தான் இருக்கான் ஆதி. ஆனா நாங்க தான் ஊருக்கு முன்னாடி மான மரியாதையை இழந்து உங்களால தலை குனிஞ்சு நிக்கிறோம். ஆமா அண்ணே ப்ளீஸ் கொஞ்சம் அமைதியா இருங்க. அவர் எதுக்கு மித்ரா அமைதியா இருக்கணும்? உன் அண்ணன் உண்மைதானே சொல்றாரு. குழந்தை பாசம்னு இவங்க அடிக்கிற கூத்துல உன் கல்யாணம் தான் நின்னு போச்சு. ஏன் ஆதி, உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி உறுத்தலையா? யாரோ பெத்த பையனுக்காக இப்படி துடிக்கிறீங்க? உங்களை நம்பி வந்த பொண்ணு மித்ரா தாலி கட்ட வேண்டிய கடைசி நிமிஷத்துல உங்களாலதான் கல்யாணம் நின்னு போச்சு. சாரி மித்ரான்னு கைய பிடிச்சு ஒரு ஆறுதலா 4 வார்த்தை கூட பேசல. எல்லாத்தையும் எல்லார் முன்னாடியும் பேச முடியாது. பிரைவசின்னு ஒன்று இருக்கு. மித்ராவுக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கேன்னு அவளுக்கே தெரியும். அவ மட்டும் இல்ல ஆதி, என் தங்கச்சி உங்க லைஃப்ல எந்த இடத்துல இருக்கான்னு எல்லாருக்குமே தெரியும். என் தங்கச்சி கல்யாணம் ஏன் நின்னு போச்சுங்கிறதுக்கு இப்போ வரைக்கும் நீங்க பதில் சொல்லவே இல்லை. அதை விட்டுட்டு ஆதித்யா நல்லா இருக்கானா, ஆதித்யா நல்லா இருக்கானான்னு அதையே கேட்டுட்டு இருக்கீங்க. வேண்டாம் மித்ரா, விட்டு. உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுல அவருக்கு சுத்தமா விருப்பமே இல்லை. சுதாகர் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. வேண்டாம் ஆதி, என்னை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. உங்களுக்கு ஒரு தங்கச்சி இருந்து அவங்களை இப்படி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு அலக்கழிச்சாங்கன்னா நீங்க சும்மா இருப்பீங்களா? அண்ணா ப்ளீஸ் இப்ப எதுவும் பேச வேண்டாம், கொஞ்சம் அமைதியா இருங்களேன். என்னால அப்படி இருக்க